சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களை தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்ப கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களை தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்ப கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் வங்கியின் கவரிங் லெட்டர் உள்ளிட்ட ஆவணங்களை பெறுவதற்காக இன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் காவல்துறை ஆஜர்படுத்தினர். அவருக்கு வங்கியின் லெட்டர் பேட் உள்ளிட்ட அந்த ஆவணங்களை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய குற்றச்சாட்டு பதிவிற்காக வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் வழக்கு சம்பந்தப்பட்ட சில ஆவணங்கள் தங்களுக்கு வழங்கவில்லை எனவும் அது தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும் என கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி வங்கியின் கவரிங் லெட்டர் உள்ளிட்ட அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிய ஆவணங்களை வழங்க கடந்த வாரம் உத்தரவிட்டது. இந்த ஆவணங்களை பெறுவதற்காக இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தவும் அமலாக்கத்துறைக்கும் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து புழல் சிறையிலிருந்து பாதுகாப்புடன் இன்று தற்பொழுது செந்தில் பாலாஜியை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது அவருக்கு கரூர் சிட்டி யூனியன் வங்கியினுடைய சலான் கவரிங் லெட்டர்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் அவரிடம் வழங்கப்பட்டது. வழங்கி அதற்கான கையொப்பங்களையும் நீதிமன்ற பணியாளர்கள் பெற்றுக் கொண்டனர். பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணையை வருகிற 18ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டார். அதுவரை அவருடைய நீதிமன்ற காவலையும் வருகிற 18ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்.